அண்மை செய்தி. சென்னை கூவமாற்றில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் கொட்டிய கட்டடக் கழிவுகளை செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் அகற்றிட வேண்டும் என தேசிய தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் சுரேஷ். கூவமாற்றில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் கொட்டியிருக்கக்கூடிய கட்டிடக் கழிவுகளை செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் அகற்றிட வேண்டும் என தேசிய தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் அதிரடி உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை துறைமுகத்திலிருந்து மதுரவாயல் வரை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தினுடைய ஈரடுக்கு மேம்பாலம் அமைக்கும் பணிக்காக கூவமாற்றினுடைய தூண்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பணிக்கான கூவமாற்றின் குறுக்கே பல இடங்களில் கட்டப்பட்ட அந்த கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஊடகங்கள் மற்றும் நாளிதழில் வெளியான செய்திகளுடைய அடிப்படையில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த வழக்கு நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணா, நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது கூவமாற்றின் குறுக்கே கட்டிடக் கழிவுகள் கொட்டுவதால் நீரோட்டத்திற்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அண்ணா பல்கலைக்கழகம் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறது. அதே போன்று தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்திற்கு நிபந்தனையுடன் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரையிலும் முறையான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படவில்லை என்றும், வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டால் ஆற்றின் நீரோட்டம் பாதிக்கப்படும் எனவும் நீர்வள ஆதாரத்துறை வழக்கறிஞர் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஈரடுக்கு மேம்பாலம் கட்டுமான திட்டம் ஆற்றின் மேம்பாலம் அமைச்சு செல்வதன் காரணமாக தூண்கள் மற்றும் ஆற்றின் குறுக்கே கட்டட கழிவுகள் கொட்டப்பட்ட தூண்கள் அமைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக கழிவுகளை அப்புறப்படுத்த வேண்டும், குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் தீர்ப்பாயத்தின் சார்பில் 30ஆம் தேதிக்குள் ஆற்றின் குறுக்கே கொட்டப்பட்ட கழிவுகள் அகற்றிட வேண்டும் என்றும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறது. கொட்டப்பட்ட கழிவுகளை நிபந்தனையோடு தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் பின்பற்றவில்லை என்றால் உரிய நடவடிக்கை எடுக்காமல் தீர்ப்பாயத்தின் நீர்வள ஆதாரத்துறை முறையிடுவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். எனவே வருகிற அக்டோபர் 1ஆம் தேதி நீர்வள ஆதாரத்துறை கூவமாற்றில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் கொட்டப்பட்ட கழிவுகளை முறையாக அகற்றியதா என ஆய்வு அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நடுவர்கள் வழக்கினுடைய அடுத்தடுத்த விசாரணை வரும் அக்டோபர் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.